உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இயக்குனர் மிஸ்கின் அவர்களை ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி விஜய் ரசிகர்கள், ஏன்னா தொண்டர்கள் சொல்ல விட விஜய் ரசிகர்கள் அவருடைய படத்தை கொண்டு போய் சாத்துன்னு சாத்தி அடின்னு அடித்து அவர் மேலே அவ்வளோ வன்மமாக திட்டி, காரணம் அன்பு தான், திட்டி அவ்வளோ ட்ரோல் பண்ணி சோசியல் மீடியாவில் கழுவி ஊற்றி ஒரு வழியாக விஜய் அவர்களே மறைமுகமாக ரசிகர் மன்ற நற்பணி இயக்கத்துக்கு சொல்லி தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க, அவர் ஒரு டைரக்டர், அவர் ஒரு நடிகர், பண்ணாதீங்கன்னு. இன்னைக்கு அப்படியே மிஸ்கின் அவர்கள் பேசின ஒரு பேச்சு இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தாவேகாவுடைய தொண்டர்கள். மிஸ்கின் போற்றிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, நம்ம பேசுறதுல தாங்க இருக்குது. முக்கியமா எது பேசினாலும் நம்ம வார்த்தையில் தான் இருக்கிறது. அதாவது விஜய் அவர்கள் மீது எந்த அளவிற்கு ஒரு அன்பு இருந்தா அந்த அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் இன்னைக்கு அப்படியே இருக்கிறாங்க. சரி, விஜய் மிஸ்கின் அப்போ என்ன அப்படி அடிச்சாங்க, துவைச்சாங்க, அவருடைய படத்தை எரிச்சாங்க அப்படின்னா, இந்த லியோ படம் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு, பயங்கர பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சேனலும் கேமரா போட்டு காத்துட்டு இருக்காங்க. அந்த படத்துல ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இடையில கேட்டுட்டு இருக்காங்க, லியோ என்ன மாதிரியான கதை. காரணம் என்னன்னா, ஒரு விக்ரம் வெற்றிக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் விஜய் வச்சு பண்ற படம் இது எப்படியாப்பட்ட படமா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் 1000 கோடி அடிக்கக்கூடிய படம். கண்டிப்பா சஞ்சய் தத் மாதிரியான நடிகர்கள் உள்ள வராங்க. காஷ்மீர்ல தான் அதனுடைய படப்பிடிப்பு அப்படின்னு அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ கூட விட்டுருந்தாங்க. ஒரு சாக்லேட் ஃபேக்டரி, அந்த சாக்லேட் ஃபேக்டரியில விஜய் அவர்கள் ஒரு ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரி அவர் வண்டியெல்லாம் அவரை தேடிக்கிட்டு வரா மாதிரிலாம் இருந்தது. அதை வச்சு நிறைய ஸ்கிரீன் பிளே வெளியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய திரைக்கதை ஆசிரியர்கள்லாம் வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஷூட்டிங் போன பிறகு அந்த படத்தின் எதிர்பார்ப்பு பயங்கரமா உருவாச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவிலேயே அப்டேட் அதிகமாக கேட்ட படம் அதுக்கு முன்னாடி அப்டேட்ன்ற ஒரு விஷயமே இருந்திருக்கா. இப்போ சோசியல் மீடியாவும் இல்லை. நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா இருக்கிற காலத்தில் ஒரு பத்திரிகையில் செய்தி வந்தால் தாங்க உண்டு. அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் தான். எனக்கு தெரிஞ்சு நான் நல்ல ஞாபகம் இருக்குது, ஜூனியர் விகடனில் ஒரு சின்ன பிட்டு தான், மன்னன்ற ஒரு படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் சொந்த குரலில் பாடியிருக்கிறார் ஒரு பாடலை அப்படின்னு வந்தது. அது படக்குழு ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாங்க. அது எப்படியோ ஸ்மால் பண்ணி அதை அடிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு, மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அந்த பாட்டு தான் அந்த அடிக்குது குளிர். அப்போ அந்த ஜூனியர் விகடன்ல அவ்வளோ பேர் வாங்கி போனாங்க. அப்படி இருந்தது அந்த அப்டேட் காலம். அது பிறகு சோசியல் மீடியா வந்த பிறகு இவங்க ஏர்போர்ட்ல இருந்து என்ன கிளம்புறாங்க, காஷ்மீர்ல என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க, காஷ்மீர்ல எங்க படப்பிடிப்பு நடக்குது, எல்லாத்தையும் அப்டேட். அப்ப அந்த நேரத்தில் ரொம்ப ரகசியமா வச்சிருந்த சமயத்தில் மிஸ்கின் ஒரு விழாவில் நினைக்கிறேன் ஏறக்குறைய அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் போய் முதல் நாள் போய் இறங்கினேன் காஷ்மீர்ல, அவ்வளோ குளிர். ஒரு சாக்லேட் ஃபேக்டரி மாதிரி செட்டு போட்டு வச்சிருந்தாங்க, -13 டிகிரி. அப்படி உள்ள போய் அந்த செட்டுக்குள்ள பார்த்தா சும்மா ஒரு சிங்கம் மாதிரி விஜய் அப்படி நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு பார்த்த உடனே அப்படியே புல்லரிச்சு போச்சு. அப்படி ஒரு என்ன சொல்றது, அப்படி அந்த பிடரை அப்படி அவரோட ஆக்சிடென்ட்ல அப்படி தான் இருக்கும் அந்த படத்துல, அப்படி நிக்கிற மாதிரி அப்படி இருந்தாரு. எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் யூத் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுவேன். அப்போ பார்த்தா அந்த அந்த விஜயோடைய வளர்ச்சி இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹீரோ. அவர் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவரை போய் மீட் பண்ணோம்னா பெஞ்சா இடையில போட்டிருந்தாங்க. அந்த பெஞ்செல்லாம் சுத்தின்னு போனோம் அவரை போய் மீட் பண்றதுக்கு. எனக்கு அந்த ஆவலம், அந்த ஒரு அன்பம் எனக்கு வெளிப்பட்டு அந்த பெஞ்ச் மேல ஏறிட்டேன். நான் ஏறி கடகட நடக்க ஆரம்பிச்ச உடனே அவர் 2 கையும் கூப்பிட்டு அப்படி இது பண்ண உடனே அப்படி கட்டி பிடிச்சிட்டேன். அந்த அன்பு அன்னைக்கு யூத் படத்துல என்ன ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா பார்த்த அதே விஜய் தான் இன்னைக்கு இருக்காரு. அதே அன்போடு தான் இருக்காரு. நல்லா இருக்கிறீங்களான்னாரு. உங்க படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்க, பிரமாதமா பண்ணிட்டு இருக்கீங்க, தூள் கலப்புங்க இதுல அப்படின்னாரு. அதோட விட்டா பரவாயில்ல. ஒரு காபி ஷாப்ல ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்ல ஒரு மரப்பெட்டி இருக்கு. அந்த மரப்பெட்டியை எடுத்து விஜய் சார் என்ன அடிக்கணும். அப்போ ஸ்டண்ட் இயக்குனரை கூப்பிட்டு அவர் இல்லை நான் அவரை அடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஏங்க? இல்லை கண்டிப்பாக அடிப்படும், அவருக்கு கண்டிப்பாக அடிப்படும், காயம் ஏற்படும், ரத்தம் வரும்.
அவர் வந்து ஒரு டைரக்டர். அவர் சினிமாவில் நிறைய படம் நடிக்கல, ஒரு சில படம் தான் நடிச்சிருக்காரு. ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஹீரோவுக்கு, ஒரு நடிகருக்கு மட்டும்தான் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். வேணாம் அப்படின்னு இந்த விஷயம் எனக்கு கேள்விப்பட்டு நான் உடனே வந்துட்டேன். வந்து அதெல்லாம் தப்பு, நீங்க அடிங்க, நான் தாங்கிக்கிறேன், அடிங்க, நீங்க பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனால் அவர் கொஞ்சம் தயங்கினாரு. அடிங்கன்னு சொன்னேன், அதே போல அடிச்சாரு. அந்த அந்த சீன் அந்த சீன் வந்து ஒரே டேக்ல ஓகே ஆயிடுச்சு. இது எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. ஒரு இயக்குனர், அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிட போது, அவர் தொழில்முறை நடிகர் கிடையாது, அந்த இடத்துல கண்டிப்பா காயப்படும், அது வேணாம், ஒரு டம்மி பொட்டியை கொண்டு வாங்கன்றாரு. நான் நிஜமான இந்த பொட்டியில அடிச்சாதாங்க, இந்த மரபாக்ஸ்ல அடிச்சாதான் நடிப்பேன்னு சொன்னேன். அதே போல அடிச்சாருன்ட்டு காபி ஷாப்பு, ஃபைட்டு, இவர் தான் வில்லன், எல்லா அப்டேட்டையும் கொடுத்துட்டாருங்க. அதுதான் கோபமாய் போய் போட்டு வெளுன்னு வெளுத்தாங்க. சரி, இப்ப எதுக்கு போட்டுறாங்க அப்படின்னா, சமீபத்தில் பிரசாத் லேபில் நடந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷன்ல, சென்னை சாலிகிராமத்தில் இருக்கிற பிரசாத் லேப்ல, அதில் வந்து மிஸ்கின் பேசினார். கிட்டத்தட்ட 80 நாள் நான் வந்து விஜய் அவர்களுடன் இருந்தேன். நான் ஒரு அற்புதமான மகா கலைஞன், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மிக அற்புதமான மகா கலைஞன். இன்னைக்கு சிஎம் வந்திருக்காருன்னா அதுக்கு மிக மிக தகுதியான ஒருத்தர், அது அதுக்கு 100% தகுதியானவர். அவர் அதுக்கு அப்பவே வந்து அதுக்கு ரெடி ஆயிட்டாரு. தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அப்பவே அவர் வந்து ஒரு பிளான் போட்டாரு. எதை பண்ணாலும் அது வந்து ஒரு நுணுக்கமா பண்ணக்கூடியவர். வந்து அது பல பேர் இப்ப என்ன சொல்லுவாங்க, ஏன்பா இதை தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருக்க வேண்டியதானே, தேர்தல் முடிஞ்ச பிறகு, வெற்றி பெற்ற பிறகு, சிஎம் ஆன பிறகு ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்க, ஆளாளுக்கு போய் பொக்கே கொடுக்குறீங்க சினிமாக்காரங்க, ஆளாளுக்கு வந்து வெளியே வந்து பைட்ஸ் போட்டு புகழாரம் பேசுறீங்க, அப்ப யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தீங்களா அப்படின்னு அது மிஸ்கினே சொல்றாரு. நான்லாம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிடுவேன், கண்ணாடி மாதிரி. எனக்கு வந்து உதயநிதியும் வேண்டப்பட்டவர், விஜய் அவர்களும் வேண்டப்பட்டவர், அதுவும் வந்து உதயநிதி அவர்கள் குடும்பமும் வேண்டப்பட்டவர்கள், விஜய் அவர்கள் குடும்பமும் எனக்கு வேண்டப்பட்டவர்கள். நான் வந்து ஒரு கலைஞன், நான் வந்து எல்லாருக்கும் பொதுவானவன். அப்படி நம்ம வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேச முடியாதுங்க. அவர் ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாரு. கோபத்துக்கு ஆளாயிடுவோம், யாருடைய கோபத்துக்கோ. இதை பல பேர் ஒத்துக்கல, பல பேர் பயந்தாங்க. உண்மையிலே அது பயந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன, விஜய் ஆட்சி அமைக்க மாட்டார், விஜய் சிஎம் ஆக மாட்டார், மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும், அவங்களுடைய பொல்லாப்ப நாம ஏன் பகிச்சுக்கணும், அவங்க கோபத்துக்கு ஆளாயிட்டா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து படம் பண்ண முடியுமா, ரெட் ஜெயின்ட்ல நம்மள கூப்பிடாம போயிடுவாங்க, இதுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. வழக்கமா சினிமாக்காரர்களுக்குள்ள ஒரு பயம் தான், அது ஒன்றும் நம்ம தடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு வருஷ கட்டி ஜாரா போறீங்க, வந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, நின்று போஸ்ட் கொடுக்குறீங்க, வெளியே பைட்ஸ் போட்டு. நான் இன்னைக்கு அவர் வந்து கஷ்டப்பட்ட காலத்துல நான் டீ வாங்கி கொடுத்தேன், அவர் வந்து சரியா நடிக்காதப்போ நான் தான் வந்து இந்த ஆக்ஷனை சொல்லி கொடுத்தேன். சரி சொல்லுங்க, பரவாயில்ல, அதனால என்ன இருக்குது. ஒரு அது அவர் சிஎம் விஜய்க்கு தெரியும் யார் யார் கரெக்டா பேசுறாங்க, யாராவது. சரி, மிஸ்கின் விவகாரத்துக்கு வருவோம். அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் வந்து விஜய் அவர்கள். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மிஸ்கின் சொல்லுது, நான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு, யாரு, நான் இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட உதவி கேட்க மாட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நான் எந்த ஆப்ளிகேஷனுக்கும் போய் அவர்கிட்ட நிக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு கலைஞரா பார்த்து, ஒரு நடிகரா அவரை பார்த்து, இன்னைக்கு வந்து சிஎம் அந்த நாற்காலில் உட்காந்து அவ்வளவு சிறப்பான ஒரு 11 நாள் வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சியை பண்ணிட்டு இருக்காரு போது, அவர்கிட்ட போய் நான் தலையை சொரிஞ்சுக்கிட்டு நிக்க மாட்டேன், கை கட்டி நிக்கணும், இது நல்லது, உதவி கேட்க மாட்டேன்றாரு. அவர் மட்டும் அவர் வேலையை பார்க்கட்டும், நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பல நேரங்களில் மிஸ்கின் வந்து உள்ளத்துல இருக்கிறத சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். நீங்க லியோ படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு, அந்த ஆடியோ லான்ச்லேயே வந்து ஒரு விஷயத்து போல்டா பேசியிருப்பாரு. சார், இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்க 4 மணிக்கெல்லாம் வந்துடணும் அப்படின்னாங்க. வந்து 4 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா நீங்க வந்துடணும் அப்படின்னாங்க. நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா 4:30 மணிக்கு தான் வந்தேன். சரி விஜய் சார் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் 2 மணிக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் பார்த்ததுல, அவர் வந்து மிஸ்கின் பார்த்தது சொல்றாரு, ஒரு 10 மணிக்கு கால் ஷீட் அப்படின்னா 8 மணிக்கெல்லாம் மேக்கப்போட ஒரு ஹீரோ உட்காந்துட்டு இருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா சிவாஜி கணேசன் அவர்களை சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு விஜய் மட்டும்தான். அது நான் யூத் படத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் பார்த்துருக்கிறேன். வித் மேக்கப்பா ஒரு கொடையை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு வந்து உட்காந்துருவார். கொடை பிடிக்கிறது கூட ஆளை யாரும் இது பண்ண மாட்டார், ஓரமா நில்லுங்கன்ட்டு அவரே பிடிச்சிட்டு உட்காந்துருவாரு. அந்த அளவுக்கு டைம் கீப் அப் பண்ணக்கூடியவர். இந்த நிகழ்ச்சி பாருங்க, 4:30 மணிக்கு தொடங்க நிகழ்ச்சி, அதை கலந்துக்கிறவங்களாம் 4 மணிக்கு வாங்கன்றாங்க. அது சம்பந்தப்பட்ட ஹீரோ 2 மணிக்கெல்லாம் 2:30 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். குறிப்பா இந்த படம் வந்ததுன்னா எனக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும், இந்த படத்தின் மீது அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நான் யூத் படத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது அவரை அப்படி சாதாரணமா பார்த்தேன். நான் வந்து அந்த நேரத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு இமாலய அளவுல மிகப்பெரிய அளவுல இருக்கிறார். வந்து
நான் ஏர்போர்ட்டில் போயிட்டு ஒரு பாத்ரூமில் போயிட்டு ஒன்றுக்கு அடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பக்கத்தில் இருக்கிறோம் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னப்பா ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்டேன். சார் லியோ படத்தோடைய அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றான். எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. வந்து நம்ம அப்டேட் கேட்குற இடமா இது? வந்து எங்கிட்ட ஏன் அப்டேட் கேட்குறேன், லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேளுட்டு நான் கோவப்பட்டு சத்தம் போட்டு வந்தால் கூட அந்த ஃபேன்ஸோடைய மனநிலை பாருங்க. வந்து ஒரு கழிப்பறையில் வந்து அங்கே வந்து அவனுடைய ஆர்வம் வந்து ஸ்வீடனுக்கு நான் போயிருக்கிறேன், ஸ்வீடன் நாட்டுக்கு போயிருக்கிறேன். அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வராரு, நான் லியோ படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஓடி வராரு. சார் விஜய் என்ன உங்ககிட்ட பேசினாரு அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ பெரிய ஆர்வம், எவ்வளோ பெரிய மாசு. நான் வந்து மைக்கேல் ஜாக்சனை பார்த்ததில்லை, டாம் குரூஸை பார்த்ததில்லை, புரூஸ்லியை பார்த்ததில்லை. அப்படி ஒருத்தராக நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா, ஒரு சூப்பர் பவர் ஹீரோவா அவரை பார்க்குறேன் நான் அப்படின்னு லியோ ஆடியோ லான்ச்சில் பேசினவர் தான் மிஸ்கின். அப்போ கூட அந்த காம்பேரிங் பண்ணுற அந்த பொண்ணு கேட்பாங்க வந்து, இப்போ விஜய் சாருக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு. என் நெஞ்சு அறுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது கொஞ்சம் உதவும் அதிகப்படியாக இருந்தால் கூட அப்போல்லாம் கூட நிறைய அதை சொல்லுவார். வந்து இவ்வளோ தூரம் நான் பேசுறதுக்காக எனக்கு அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுப்பாரு, இல்லை அடுத்த படத்துக்கு எனக்கு டைரக்ட் பண்ண சொல்லுவார் அப்படின்ற ஆசையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அவர் அன்பு தான். அவர்கிட்ட நான் அந்த காஷ்மீரில் அவ்வளோ குளிர் பிரதேசத்தில் அங்கே தேடிக்கின்னு வராங்க அவ்வளோ ரசிகர்கள். அந்த இந்தியாவுடைய உச்சியில் அவங்களுக்கு பாலிவுட் நடிகர் தெரிஞ்சிருக்கும். ஏதோ தென்னகத்தில் இருக்க தமிழ்நாட்டில் ஒரு நடிகரை வந்து அங்கே வந்து தேடிக்கிட்டு வராங்க கும்பலா. அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அங்கே வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மேஜிக். இதை பார்த்து எனக்கு பெருமையாக தான் இருக்குது. அந்த பெருமையோட வெளிப்பாடு தான் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக என்னென்னா, விஜய் அவர்களுக்கு மிஸ்கின் ஒரு கதை சொல்லி அது ஓகே ஆகி அந்த கதையை வந்து கடைசியில் பண்ணல. காரணம் என்னன்னா, ஆனால் இது கொஞ்சம் பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கமர்ஷியலே இல்லாமல் ரொம்ப ராவாக இருக்குது. இல்லை எனக்கு கமர்ஷியல் தேவைப்படுது, ஏன்னா நான் ஒரு மாஸ் ஹீரோ. இது மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக வச்சு ரொம்ப அழுத்தம். அது மிஸ்கினுடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மாதிரி அந்த ஜப்பானிய ஃபிலிம், கொரியன் ஃபிலிம் மாதிரி அது மாதிரி ஒரு மாதிரி போகும். இது எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு. ஓகே, நான் ஒரு நல்ல பக்கா கமர்ஷியலோட படத்தோட நான் கதையோடு நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஏன்னா அந்த சமயத்தில் மிஸ்கின் இயக்கத்தில் விஜய் நடிக்கிறதா வேறு இருந்தது. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மேடையில் அப்படி புகழ்ந்து 80 நாள் அவர் கூட இருந்த நான் அப்படின்னு மிஸ்கின் வந்து உள்ளத்திலிருந்து தான் சொல்லியிருக்காரு, உதட்டளவில் சொல்ல. அதுதான் உண்மை. சில பேர் உதட்டளவில் புகழ்ந்துட்டு போவாங்க. உள்ளத்திலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.